வணக்கம். எஸ்என் தமிழா சேனல் வந்து அன்புடன் வர இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மேலூர் மாட்டு சந்தையில் நல்லா ஒரு 10-20 காலைக்கு மேலே நல்லா காலை எல்லாத்தையும் இருந்துச்சு. நல்லா கொம்பு தலையுமே நல்லா இருந்துச்சு. இந்த காலை பார்த்தீங்கன்னா நல்லா வடத்து இதுகளுக்கு நல்லாயிருக்கும் மாடு. நல்லா வேகமாக இருந்துச்சு மாடு. என்ன காரணம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. மாடு நல்ல வயசு நல்லா அருமையாக இருந்துச்சு. மற்ற அடுத்து அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா மாடு பூராமே எல்லா மாட்டுமே எடுத்திருக்கான். இந்த மாடுகளை பூராமே அந்த மாடுகளை பூராமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாடு என்னமோ ஆனால் நல்லா இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அதனால தான் இதை ரொம்ப நேரம் எடுத்துருந்தேன். இந்த மாட்டை நல்லா குத்த தலையாட்டிக்கிட்டே இருந்துச்சு. கவுத்தில் கட்டி போட்டிருந்தாங்க. நல்லா அங்கிட்ட அலப்பிக்கிட்டே இருந்துச்சு. அதை எடுத்துருந்தேன். அப்புறம் அடுத்து இந்த காரிக்காலை இதுக்கெல்லாம் கிடந்துச்சு. அதையுமே ஃபுல்லாக எடுத்துருக்கேன். இந்த நாடி மரை மாட்டில் கொஞ்சம் கொம்படி பத்தலை மாடு. மாடு வந்து அளவு மாடு தான். இந்த பூராமே மாடு பூரா இங்கிட்டு பூரா கிடக்குவாருங்க. இந்த கிராஸு இந்த மாதிரி ஐட்டமாக தான் கிடந்துச்சு. ஆனால் பெருசாக வந்து ரொம்ப முதல்ல மாதிரி பெருசாக வரல. மாடுங்க கம்மியான மாடு தான் வந்துருந்துச்சு. அந்த மாடுகளை தான் ஃபுல்லாக எடுத்துருந்தோம். போக நாட்டு மாடு இது புறமே இருந்துச்சு. இன்னும் விலைவாசிகள் வந்து ரொம்ப குறையலை, லேசாக குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். அது போக அடுத்தடுத்த வாரங்களில் இன்னும் ஒரு 2-3 வாரம் ஆகும்ன்றாங்க. கேட்டதுக்கு விலைவாசி அடுத்தடுத்து கொஞ்சம் நாளில் குறையும் அப்படின்றாங்க. இருந்த அளவுக்கு மாடுகளுமே குறைஞ்சிருச்சு. மாடு குறைஞ்சனால தான் விலைவாசி குறையலை. அடுத்தடுத்து சில வாரங்களில் குறைஞ்சிருச்சுன்னா நல்லது. ஏன்னா மாடு வாங்குறவங்களுக்கு இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த கண்டுக்குட்டி இது அப்புறமே வந்து வியாபாரிகளே வந்து வாங்கிறாங்க நிறையா. அதனால தான் நம்மளுக்கு வந்து மாடு கிடைக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிடமாட்டு கண்டு இதுக்கெல்லாம் நம்மளே வாங்கி சேல்ஸுக்கு போடுறோம். வேணும்ன்றவங்க நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் நான் தர்றேன். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி வேணும்ன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி விற்கணும் வாங்கணும் அப்படின்ட்டிங்கன்னா அதுக்குமே நம்ம அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது நல்ல மாடாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். விற்கணும், நல்லா விளையாடுறது விற்கிறது அப்படின்றாலும் அந்த வீடியோவும் சேர்த்து அனுப்பிவிடுங்க. சேர்த்து அனுப்புனீங்கன்னா நம்ம வீடியோ போட்டு விடுவோம். ஆனால் விலை வந்து நார்மலாக என்ன நியாயமான விலையோ அதை சொல்லுங்கள். கூட குறைய சொல்லாதீங்க. ஏன்னா நல்ல விலையாக இருக்கும்போது விற்க. ஏன்னா அவங்கள்ட்டையும் நம்ம வந்து இதில் குரூப்பில் போட்டோம்னா விலைக்கான மதிப்பை வந்து கேட்குறாங்க. என்னங்க இந்த மாட்டுக்கு இவ்வளோ தான் கொடுக்கலாம், நீங்கள் மாட்டுக்கு இவ்வளோ விலை போடுறீங்களே விற்கிறீங்களே அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் போட்டதை நான் போட முடியும். அதனால் நியாயமான விலையை சொல்லி போடுங்க. நல்லபடியாக நல்லா தான் விற்று கொடுப்போம். அவ்வளோதான். உள்ள கமிஷனமோ அதை கொடுத்துருங்க, அவ்வளோதான். மற்றபடியாக பார்த்திங்கன்னா இந்த மாடுலாம் கொஞ்சம் பிறண்ட மாடு. ஆனால் நல்லா ஒரு நேரம் நல்லா விளாண்டுருக்கேன். நல்லா தான் இருந்தனால தானே இவ்வளோ தூரம் வச்சுருக்காங்க. மாடு நல்ல மாடு. இப்படி மாடுகளும் ஃபுல்லாகவே வந்து மாடுகளை வந்து இந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. நல்ல மாடு தான். மாடு நல்ல டைப்பான மாடு. கொஞ்சம் நீர் பிடி பற்றாமல் கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. இல்லைன்னா மாடு நல்லா இருக்கும், அழகாக வந்துடும். தம்பியை வாங்கியிருந்தாங்க அந்த கண்டு. அண்ணே நாங்கள் வாங்கியிருக்கோம், எங்களை போடுவீங்களா வீடியோலாம் அப்படின்னாங்க. கண்டிப்பாக போடுவேன் தம்பி அப்படின்னு சொன்னேன். அதனால் போட்டு விட்ருக்கேன் பாருங்கள். அடுத்தடுத்த சில வாரங்களில் பூராமே பார்த்தீங்கன்னா குறையுன்ற நம்பிக்கையில் தான் இருக்கான். மாட்டுகளை குறைஞ்சாதே நம்மளும் மாடு கண்டில் வாங்க முடியும். எல்லா பேருமே நல்லா மாடுகள்லாம் விரும்புகிறாங்க. ஆனால் கண்டு வந்து படபடப்பு அந்த இது இல்லாதனால தான் கண்டுகளை இங்கேருந்து எடுக்க முடியலை. இல்லைன்னா எடுக்கலாம். கண்டால் நல்லா டைப்பான கண்டுகள் தான் வருது. படபடப்பு ஒரு சில கண்டு நல்லா இருக்குது, ஒரு சில கண்டு நல்லா எந்த இதுவுமே பண்ண மாட்டேன். சும்மா எனக்கனான் இருக்குது. அதனால தான் நம்ம எடுக்கலை. இல்லைன்னா இங்கே எடுக்கலாம் வளப்புக்கு. அது பார்த்தோம்னா சின்ன கண்டாக இருக்க மாதிரி இருக்கும், பல்லு போட்டுருது. அந்த இது வேறு காரணங்கள் நிறையா இருக்குது. பார்த்து தான் இது பண்ணணும். அதுபோக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கேன். போன சனிக்கிழமை பார்த்திங்கன்னா வீடியோ எடுப்போம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு நம்ம வீடியோ வந்துடும். அதே மாதிரி புதன்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு நம்ம வீடியோ வந்துடும். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த புறாமே பார்த்திங்கன்னா இங்கே புறாமே காளை மாடு புறாமே கிடந்துச்சு. அதை ஃபுல்லாகவே எடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னான்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சொல்கிறது ஒரு சில பேர்த்துக்கு நம்ம மாடுகளோட டைப்பை உடம்பு இதுக்கெல்லாம் பார்த்து நல்ல மாடுன்னு நம்ம சொல்லுவோம். அது இது நல்ல மாடு இது கெட்ட மாடு அப்படின்ட்டு எல்லா மாடுமே இது பண்ண முடியாது. ஏன்னா மாடு கொஞ்சம் இதாகவும் இருக்கும். அந்த மாடுகள் நல்லா விளையாடும். ஆனால் வந்து நம்ம அதை வந்து குறை சொல்ல முடியாது. மாடோட உடல் கட்டு இது எல்லாத்தையும் வச்சு நம்ம மாடு நல்லா அழகான மாடு நல்லா லட்சணமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம்.
நிறையா பேர் கேட்டாங்க, எல்லாம் இது நல்ல மாடு அது நல்ல மாடுன்றீங்க, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. நம்ம தலை செட்டு இதில் பார்த்து நம்ம சொல்கிறோம். மாடு வந்து அங்கே செய்கிறத வச்சு அது நல்ல மாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி தான் இந்த இங்கிட்ட கிடக்கிற மரமாடு கொஞ்சம் கட்டைக்கை மாடு தான், கொஞ்சம் கொம்படி பத்தலை. மிச்சபடியாக மாடு கொஞ்சம் கறக்கமாகவும் இருக்குது. இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம்னா ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்குள்ள ரேட்டுக்கு எதையுமே மதிக்க முடியலை, அந்த அளவுக்கு விலை ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த ஜாதி மாடு எல்லா மாடுமே நம்ம வார சந்தையில் பூராமே பார்த்திங்கன்னா ஜாதி மாடுலாம் நிறையா இருந்துச்சு. போன வாரத்தில் மாடு வந்தது, பால் மாடு ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்துச்சு. அதையுமே நம்ம எடுத்துருக்கோம். இதெல்லாம் பாருங்கள், நல்லா நெட்டு போக்கி எல்லாமே இருக்குது மாட்டில். கொஞ்சம் கொம்படி மட்டும் உயரமாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். மாடு கொஞ்சம் எடையுமே குறைஞ்சிருச்சு, ரொம்ப கறக்கமாக இருக்குது மாடு. அதனால் மாடு நல்லா நிறம்லாம் நல்லா நிறம் அப்படி நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. எல்லாமே மாடு வந்து நீர் பிடிப்பாக நல்லா இருந்தால் தான் மாடு வந்து அழகாக இருக்கும். ஒல்லியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்க்கவே விளங்காமத்தே இருக்கும் மாடுகளை. இதெல்லாம் கொம்படி நல்லா இருக்குது, நல்லா நெட்டு எல்லாமே இருக்குது. இப்போ இதை பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம், என்னடா தலை மட்டியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம், தும்முள் சாஞ்சு இருக்குன்ட்டு. ஆனால் இது வந்து அங்கே போய் விளாண்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம், மாடு நல்ல மாடு தான். ஏன்னா 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குற கூட ஆள் இருக்கும். விளையாட்டு மாடுகளை பொறுத்தளவில் மாடுகளை வந்து மதிப்பு கிடையாது, விளையாடுறதே மதிப்பு. அதை வச்சு தான் நிர்ணயம் பண்ணுறது. இதெல்லாம் நல்லா வளர்த்துருக்காங்க. இந்த கால் இதெல்லாம் மஞ்சட்லேயும் அவுத்துருக்காங்க. என்னமோ பாவம் அது எடுத்து போச்சு. நல்லா உயரந்தரம் எல்லாமே இருக்குது மாட்டை பொறுத்தளவில். இதெல்லாம் கொஞ்சம் கொம்பு வித்தியாசமாக இருந்தாலும் மாடு நல்ல எடை, சரியான எடை அப்படி தான் இருக்குது மாடு பூராமே. எல்லாம் மஞ்சட்டில் அவுத்து கொண்டு வந்து விட்டுருப்பாங்க, நம்பர்லாம் எழுதியிருக்கு. பாவம் என்ன பண்ணுறது, எதாக இருந்தாலும் விளாண்டுச்சுன்னா மாடு, விளையாட்டு மாடு என்றைக்கு அது பாட்டு கிடக்கும். விளையாடலைனாலே மாடு சந்தைக்கு தான் வரேன். யாராக இருந்தாலும் அதுதான், வேறு வழி இல்லை. எம்புட்டு மாட்டை தான் வளர்க்குறது. ஒரு நாளைக்கு இவ்வளோ சந்தையில், இந்த வார சந்தையில் எம்புட்டு மாடு வருதுன்னா அப்போ ஒவ்வொரு வாரத்துலேயும் சந்தையில் எம்புட்டு மாடு வரும். அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்க முடியாது, அந்தளவுக்கு இருக்கு. பாருங்க, மரமாடு வரும். இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாடு வந்திருக்கு. அது ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, நீங்களே பார்த்ததில் நிறையா மாடு வந்திருக்கோம். இதெல்லாம் நல்ல தலை அளவான மாடு தான். நல்ல தலை செட்டு நல்லா இருந்துச்சு மாடு. மாடு பூராமே இந்த நாட்டு மாடுகள்லாம் பார்த்தா நல்ல மாடு வந்துருந்துச்சு. எல்லாமே விலைவாசிகள் கூட இருக்கனால இந்த மாடுகளை வந்து எடுக்க முடியலை, இல்லைன்னா எடுக்கலாம். இதெல்லாம் வண்டி மாடு நல்லா இருக்குது. ஒரு மாடாக தான் கொண்டு வந்துருக்காங்க. இடத்து மாடா வளர்த்து மாடான்னு தெரியலை. அதெல்லாம் பாருங்கள், நல்லா டைப்பாக இருக்குது பாருங்கள். இந்த மாடு நாட்டு மாடுலேயே நல்ல தரமான மாடு, நல்லா கொம்போட்டமாக நல்லா இருக்குது மாடு. என்ன பாவம், இது பூராமே அப்படி தான் வந்துடுது. அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.